கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின தேசம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப, அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும்போது, அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய்ப் போகும் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது, அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப் பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது, நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒரு தேசம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய கோபத்தினால் அழிந்து போகும். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணும்போது அந்த துரோகம் அந்த தேசம் முழுவதும் ஒரு கொள்ளை நோயைப் போல பரவும். அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோருமே துன்மார்க்கராயும் மாய்மாலக்காரராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட தேசத்திற்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி அந்த தேசம் முழுவதையும் தண்டிப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிற தேசங்களை தண்டிப்பதற்கு கர்த்தர் வெவ்வேறு விதமான நியாய தீர்ப்புகளை பயன்படுத்துகிறார். அவற்றில் 4 நியாய தீர்ப்புகள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: பஞ்சம், துஷ்ட மிருகம், பட்டயம், கொள்ளை நோய். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் கர்த்தர் அதற்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டுவார். அந்த தேசத்தில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவார். அந்த தேசத்திற்கு பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அந்த தேசத்தில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவார். ஒரு தேசம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தர் அந்த தேசத்திற்கு பொதுவான நன்மைகளையும் பொதுவான இரக்கங்களையும் பொதுவான கிருபைகளையும் கொடுக்க மாட்டார். அவர்களுடைய ஜீவனுக்கு ஆதரவாக இருப்பதை முறித்து போடுவார். அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறுத்தப்படும். இயற்கையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களும் நின்று போகும். பூமி தன் விளைச்சலை தராது. வானத்தில் இருந்து மழை பெய்யாது. தேசம் முழுவதும் குறைவு உண்டாகும். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி தொடர்ந்து பாவம் செய்தால் கர்த்தர் அந்த தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்புவார். அந்த மிருகங்களின் நிமித்தமாக ஒருவரும் அந்த தேசத்தின் வழியாய் நடக்க மாட்டார்கள், நடக்கவும் முடியாது. அந்த தேசம் வெறுமையும் பாழுமாகும். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது கலகக்கார மனுஷருக்கு விரோதமாக கர்த்தர் மிருகங்களை எழுப்புகிறார். இது கர்த்தருடைய நீதியாயிருக்கிறது. உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன்.
அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்கள் ஆக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். லேவியராகமம் 26:22. ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தர் அந்த தேசத்தில் யுத்தம் நடைபெறுவதை அனுமதிக்கிறார். யுத்தம் வந்தால் பட்டயமும் வரும். கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுவார். பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று பட்டயத்திற்கு கட்டளை கொடுப்பார். பட்டயம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். அது அந்த தேசத்தில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் தொடர்ந்து துரோகம் பண்ணி பாவம் செய்யும் போது கர்த்தர் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்புவார். அந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் பாவத்தின் நிமித்தமாகவும் அதன் மேல் இரத்த பழியாக கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தை ஊற்றுவார். தேசத்தில் கொள்ளை நோய் வரும்போது அது அந்த தேசத்தில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும். கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு தங்கள் மீது வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் துன்மார்க்கருடைய பாவங்களை கண்டும் காணாதவர் போல் இருக்க மாட்டார். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர் எல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. ஒரு தேசத்தில் உள்ளவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பாவம் செய்யும் போது அந்த தேசத்திலும் ஒரு சில நல்லவர்கள் இருப்பார்கள். தேசம் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் போது இவர்களோ கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். தேசத்தில் உள்ள எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக அநியாயமும் அக்கிரமமும் துரோகமும் செய்து கொண்டிருக்கும் போது அந்த தேசத்தில் நோவா, தானியேல், யோபு ஆகிய பரிசுத்தவான்களைப் போல 3 பேர் நல்லவர்களாக இருப்பார்கள். தானியேல் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேல் 1:6. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் மத்தியிலே தானியேலுக்கு நல்ல பெயர் இருக்கிறது. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களும் தானியேலை நினைத்து பார்க்கிறார்கள். தானியேல் எருசலேமிலே தங்கியிருந்தால் எருசலேமுக்கு அழிவு வந்திருக்காது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய நினைவுக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தேசம் துன்மார்க்கத்தில் நிரம்பி இருக்கும்போது தேசத்தில் உள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணும்போது அந்த தேசத்தில் ஒரு சில நல்லவர்கள் இருந்தால் கர்த்தர் அந்த தேசத்தை நாசம் பண்ணாமல் பாதுகாப்பார் என்று ஜனங்கள் பொதுவாக நினைக்கிறார்கள். கர்த்தரோ பரிசுத்தவான்களை மாத்திரம் பாதுகாக்கிறார். பரிசுத்தவான்களின் நிமித்தமாக பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் நிரம்பி இருக்கிற முழு தேசத்தையும் கர்த்தர் பாதுகாக்க மாட்டார். பூர்வ காலத்திலே நோவா பரிசுத்தவானாய் இருந்தார். ஊத்ஸ் தேசத்திலே யோபு நீதிமானாய் இருந்தார். ஆனாலும் இவர்கள் மூலமாய் அவருடைய முழு தேசமும் ரட்சிக்கப்படவில்லை. நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. கர்த்தர் பொதுவாக ஒரு சில பரிசுத்தவான்கள் நிமித்தமாக அந்த தேசத்தில் இருக்கிற துன்மார்க்கரை அழிக்காமல் விட்டு விடுகிறார். இது கர்த்தருடைய பொதுவான சுபாவம். எருசலேமில் உள்ள ஜனங்கள் கர்த்தருடைய இந்த கிருபையுள்ள பொதுவான சுபாவத்தையே நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பொதுவான சுபாவத்தின்படி ஒரு சில பரிசுத்தவான்களின் நிமித்தமாய் துன்மார்க்கரை அழிக்காமல் விட்டுவிட மாட்டார். அவர்களுடைய அக்கிரமமும் துரோகமும் மிகவும் அதிகமாயிருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் அக்கிரமக்காரரை அழிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய தேசத்திலே கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் துன்மார்க்கருடைய அக்கிரமம் மிகவும் அதிகமாயிருக்கிறது. தேசத்திலே ஜெபத்தை விட துன்மார்க்கம் அதிகரித்திருக்கிறது. துன்மார்க்கமும் துரோகமும் அக்கிரமமும் முழு தேசத்தையும் நிரப்புகிறது. கர்த்தர் துன்மார்க்கரோடு நீதிமான்களை அழித்து போட மாட்டார். அதே வேளையில் நீதிமான்களோடு துன்மார்க்கரை பாதுகாக்கவும் மாட்டார். நீதிமான்களை மாத்திரம் பாதுகாப்பார், துன்மார்க்கரையோ அழித்து போடுகிறார். கர்த்தர் ஒரு சில நீதிமான்களின் நிமித்தமாக அந்த தேசத்தில் உள்ள துன்மார்க்கர் எல்லோரையும் பாதுகாக்க மறுத்து விடுகிறார்.
நோவா, தானியேல், யோபு ஆகியோர் பரிசுத்தவான்கள். பாவிகள் மீது கர்த்தருடைய கோபம் வந்திருக்கிறது. பரிசுத்தவான்கள் தங்களுடைய பரிந்து பேசும் ஜெபங்களினால் கர்த்தருடைய கோபத்தை அமைதிப்படுத்த முடியும் என்றால் அவர்கள் அதை நிச்சயமாக செய்திருப்பார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணியும் கர்த்தருடைய கோபம் துன்மார்க்கர் மீது நிலைத்திருக்கிறது. நோவா தன்னுடைய காலத்தில் நீதிமானாய் இருந்தார். கர்த்தர் நோவாவின் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தாரை பாதுகாத்தார். நோவாவின் குமாரரில் ஒருவராகிய காம் துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவரும் பேழைக்குள் பிரவேசித்து ஜலப்பிரளயத்திற்கு தப்பினார். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய சிநேகிதர்களுக்காகவும் கர்த்தர் ஜெபித்தார். யோபு ஜெபித்தபோது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். தானியேல் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார். சிறையிருப்பில் உள்ள யூதர்கள் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது தானியேலும் அவர்களோடு சேர்ந்து பாடுகளை அனுபவித்தார். தானியேல் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர். கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர். நோவாவைப் போலவும் யோபுவைப் போலவும் தானியேலும் பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். நோவாவின் காலத்தில் துன்மார்க்கர் தப்பித்தது போல தானியேலின் காலத்தில் துன்மார்க்கர் தப்பிக்கவில்லை. ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்யும் போது கர்த்தர் அந்த தேசத்திற்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டுகிறார். அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பரிசுத்தவான்களை மாத்திரம் கர்த்தர் அழிவில் இருந்து பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து துரோகம் பண்ணி பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பினால் அழித்து போடுகிறார். பக்தியுள்ள யூதர்களால் துன்மார்க்கமான யூதர்களை கர்த்தருடைய கோபத்தில் இருந்து தப்பிக்க வைக்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். அவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் தங்களுடைய துன்மார்க்கமான குமாரரையும் குமாரத்திகளையும் தப்புவிக்க மாட்டார்கள். நோவாவும் தானியேலும் யோபுவும் துன்மார்க்கமான தேசத்தின் நடுவில் இருந்தாலும் அந்த தேசத்தில் உள்ள துன்மார்க்கர் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் தொடர்ந்து துரோகம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த தேசத்தின் மீது பஞ்சம், பட்டயம், துஷ்ட மிருகம், கொள்ளை நோய் ஆகிய வாதைகளை அனுப்புவார். நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். அவர்கள் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் தங்கள் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிற தேசத்தின் மீது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு வரும். அந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு பொதுவான தீங்குகளும் துன்பங்களும் வாதைகளும் வரும். அந்த தேசத்தில் உள்ள பொல்லாதவர்கள் கஷ்டங்களை அனுபவிப்பது போல அங்கேயுள்ள நல்லவர்களும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கர் அனுபவிக்கிற கஷ்டங்கள் அவர்கள் மீது வந்த தண்டனையாக இருக்கும். பரிசுத்தவான்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். உபத்திரவமும் வாதைகளும் கஷ்டங்களும் நீதிமான்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். உபத்திரவங்கள் வரும்போது பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் மீட்கப்படாவிட்டாலும் அவர்களுடைய ஆத்மா மீட்கப்படும். நிறைவேறின முன் அறிவிப்புகள். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பேன். மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும். நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுவேன். நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்புவேன். நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்புவேன். அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் காண்பீர்கள். நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பார்கள்.
நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் நீதிமான்கள். இந்த வாக்கியம் அவர்களுடைய இறுதியான ரட்சிப்புக்கு சாட்சி பகர்கிறது. இம்மூவருமே மற்றவர்களை ரட்சிப்பதற்கு உதவி புரிந்தார்கள். நோவா, தானியேல், எசேக்கியேல் இந்த புஸ்தகத்தை எழுதிய போது இம்மூன்று மனுஷரில் தானியேல் மட்டுமே உயிரோடு இருக்கிறார். யோபு, மோசேயும் சாமுவேலும் பரிந்து பேசுகிறவர்களாக கூறப்பட்டிருக்கிறார்கள்.